எப்பவுமே ஒரு ஆசை உண்டு, இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும், இறை நாமத்தை சொல்ல வேண்டும், அந்த சிவபெருமானை மனதில் எண்ணி தியானிக்க வேண்டும், அவரே எல்லாமும் என்று எண்ணி இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது, அந்த ஒரு ஆசையானது அனைத்து அடியாருக்குள்ளும் இருக்கும். நம்ம அறிவு அப்படிங்கிறது அது பெரும் சுடர். அந்த சுடரை மாயை என்னும் இருள் சூழ்ந்திருக்கிறது. அந்த இருளை விளக்கும் பொழுதுதான் உள்ளிருக்கக்கூடிய அந்த அறிவானது பிரகாசிப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இயல்பா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. இந்த மாயை அப்படிங்கறத என்ன சொல்றோம், ஏன் இறைவனுக்கு நம்மால் சேவை செய்ய முடியல, அவருக்கு நம்மளால பணிவிடை செய்ய முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகப்பற்று அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தடையா எடுக்கக்கூடியது அப்படிங்கறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். உலகப்பற்று அப்படின்னா பல்வேறு விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க. யார் ஒருவருக்கு உலகப்பற்று அதிகமாக இருக்கின்றதோ அவரால் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்ய முடியாது, அவருக்கு ஆராதனை செய்ய முடியாது, அவர் மீது தனது மனதை செலுத்த முடியாது, அவரே எல்லாம் என்று இருத்தல் முடியாது. அப்ப அவரை உணர வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த உலகப்பற்றுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரணும். கொஞ்சம் கொஞ்சமா நான் உடனே எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு பண்ணும்போது அது சில நேரங்களில் தவறாகத்தான் போகின்றது. அதனால உணர்ந்து அந்த உலகப்பற்றுகளிலிருந்து விடுபட்டு வரும் பொழுது நாம் இறைவனுக்கு சேவை செய்ய முடியும், இறைவனை மனதால் தியானிக்க முடியும், இறைவனை உள்நிறுத்த முடியும், அவரை உணர முடியும், அவராகவே மாற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லா பொருளின் மீதும் பற்று, கொஞ்ச நஞ்சம் இல்லை. இந்த பணம் என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த சொந்த பந்தம், இங்க இருக்கிறது எல்லாமே என்னால் ஆனது, என்னாலதான் எல்லாம் நடக்குது இப்படிங்கிறது எல்லாமே பற்றோட வெளிப்பாடு. அந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா நம்மளால இயல்பா இருக்க முடியாது. எந்த ஒரு பொருளின் மீது பற்று வைத்திருக்கின்றீர்களோ அந்த பொருளிற்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னா நாமும் உடைஞ்சு போயிடுவோம். அதுதாங்க உண்மை. அப்படிப்பட்ட மனதனால இறைவனை சரணடைய முடியாது, இறைவனுக்கு சேவை செய்ய முடியாது, இறைவனை பூஜிக்க முடியாது. இப்ப இதையெல்லாம் தாண்டி நாம் இறைவனை அடைய வேண்டும், இறைவனை உணர வேண்டும், அவருக்கு சேவைகள் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த பற்றுகள்ல இருந்து படிப்படியா வெளியே வந்துருங்க. அதுதான் முக்கியம். நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், படிப்படியா தான் வெளியே வர முடியும். எடுத்தேன் கவுத்தேன் நம்ம எது பண்ணாலும் தவறாத்தான் போகும். அதனாலதான் குருவோட வழிகாட்டுதலின் படி படிப்படியா ஒவ்வொரு விஷயமா விட்டு வெளியே வர வர இந்த சூரியன் உதிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசம் வரும். ஒரு கட்டத்துல நல்ல பளீர்னு வெளிச்சம் இருக்கும். அதே போலதான் உலகப்பற்றுகள்ல இருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுத்தி கொண்டு இறைவன் மீது அன்பு செலுத்தும் போது அவருக்கு சேவை செய்ய முடியும், அவரை தியானிக்க முடியும், அவரை உணர முடியும், அவராகவே நாம் மாற முடியும் அப்படிங்கிறதுதான் உண்மை.